தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய தேவ சமூகத்துக்கு முன்பதாக அப்பா சபை மக்களாக, சொந்தங்களாக, பந்தங்களாக கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல உம்முடைய பிரசனம் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. சபைக்கு நம்ம போறோமோ இல்லையோ, நம்ம தொடர்ந்து இந்த வசனத்தை எல்லாம் அடக்காரதை நம்ம இதை போடுவாங்க. இதை நம்ம கொஞ்சம் அதிகமாக விளங்கி கொள்ளணும்னு ஆண்டு விருப்பப்படுறாரு. இன்னைக்கு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். உயிர்த்தெழுதல் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதல்னா ஒரு விஷயம் செத்து போய் அது மீண்டும் உயிரோடு வர்ற அனுபவம். எப்படிங்க ஒருத்தன் மரித்து மீண்டோட உயிரோடு வர முடியும்? ஆமாம் வழியாமா? யோசிக்கின்ற விஷயம் தானே. மரித்துட்டாங்க, கடவுள்கிட்ட போயிட்டாங்க, அவ்வளோதானே, முடிஞ்சிருச்சானே அப்படின்னு தான் நம்ம முடிக்கணும். இது என்னது? மரித்தாலும் உயிரோடு எழும்புவான். அதை தான் 2000 வருஷம் முன்னுக்கு இயேசு செஞ்சார். சரித்திரத்தில் போய் பார்ப்பீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு ஒரு மகானாக ஒரு நல்ல காரியத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்க முடியாத மனுஷன் எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், அநேக நல்ல காரியங்கள் சொல்லி கொடுத்த நல்ல போதகரான், குட் டீச்சர். நல்லா சொல்லி ஸ்கூலில் டீச்சர் இருக்கிறாங்களே, எப்படி செய்யணும் எதை செய்யணும்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்களே, பிள்ளைங்கள்ட்ட பார்த்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு, அந்த மாதிரி இயேசு ஆண்டவர் நமக்கு மனுஷன் எப்படி வாழ்ந்தா சமாதானமாக வாழலாம், எப்படி வாழ்ந்தா நிம்மதியாக வாழலாம், எப்படி வாழ்ந்த திருப்தியாக வாழலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட 50-60 சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லைஃப் இஸ் ஷார்ட். வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம்தான், இருக்க வரைக்கும் சந்தோஷம் வாழ்ந்துட்டு போவோமே சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த நல்ல ஒரு சமாதானமாக நிம்மதியாக வாழ்றதுக்கு எப்படி ஒரு மனுஷன் வாழலாம் அப்படிங்கிறது இயேசு நமக்கு சொல்லி கொடுக்க முடியாது வந்தார். ஆமென். ஆனால் அதோட மாத்திரம் கிடையாது. மனுஷன் அநேக பாவங்கள் செய்து கடவுளுக்கு அவனுக்கு ஒரு பிரிவினை உண்டாயிருச்சு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம். 2 பிள்ளைங்க இருப்பாங்க. அதில் ஒரு புள்ள நம்முடைய பேச்சை கேட்டுகிட்டே இருக்குது, நல்ல புள்ள. இன்னொரு புள்ள இருக்குது எல்லாமே ஏக்கமாக்காவே சேருது. நம்ம ஏன்னா அது ஜட்டுன்னு சொல்லும், ஒன்றுனா அது 9ன்னு சொல்லும், முன்னுக்குன்னா அது பின்னாடின்னு சொல்லும், ரைட்டுனா லெஃப்ட்டுன்னு சொல்லும். இப்படி சிலத்தில் பிள்ளைங்க அப்படி கொஞ்சம் மீறுதலாக இருப்பாங்க. பண்ணுறதெல்லாம் சட்டையாக இருக்கு. எது நல்ல சொன்னாலும் அது கேட்க மாட்டேன்னுது, அப்படி தவறு பண்ணிட்டே இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த புள்ளிக்கிட்ட நான் நம்பி எதையும் கொடுக்குறதுக்கு யோசிக்க மாட்டோமா? வீட்டில் பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பைக்கை சேட்டை பண்ணிட்டே இருக்க பாயிண்ட்டை கொடுப்போமா? கூட்டு போனாக்கா ஒரு 2 வீலியோடு வந்து 1 வீலியோடு வருமா, இல்லை பைக்கு வருமா, இல்லை இவன் தான் வருவானா திருப்பியும் அப்படின்னு நம்மளுக்கே பக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி மீறுதல், அதான் மீறுதல், அதாவது தவறு செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள்ட்ட நம்ம நம்பி எதையும் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்போம்ல. எதற்காக? அவங்கள வெறுக்கிறோமா? இல்லை, நம்ம அவங்கள நேசிக்கிறோம். இருந்தாலும் எல்லாத்தையும் கையில் நம்பி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சில நேரத்தில் கடவுள் நம்ம எல்லாரும் பிள்ளையாக பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? அவர் பெரிய அப்பாவான். பைபிள் அதான் சொல்லுது. கடவுள் வந்துட்டு கடவுளா நீ பக்தன், நான் உன் தெய்வம் அப்படின்னு பார்க்காத, நான் உனக்கு அப்பா, நீ எனக்கு புள்ள, அந்த உறவுக்குள்ள வா அப்படின்ற மாதிரி தான் இயேசு அறிமுகப்படுத்தினார். அப்போ நம்ம மீறுதல்கள் தவறு செய்யும் பொழுது நமக்கு எல்லா நன்மையும் கையில் கொடுக்க முடியறதில்ல. அந்த தப்பு செய்கிறோம்ல, அதுதான் பைபிளில் பாவங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம்? பாவம். அப்போ அந்த பாவங்கிறது தப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது என்ன ஆகுது? கடவுளுக்கும் நம்மளுக்கும் உறவு கொஞ்சம் கேப் ஆயிடுது. அப்போ அந்த கேப்பை சரி செய்ய முடியாத இயேசு என்ன செய்தாரா? இந்த பூமிக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக நமக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துருக்கிறாராம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய மார்க்கத்தில் மதங்களில் பலி செலுத்துகிற பழக்கம் உண்டுதான். அதில் சில பாவ விமோச்சனைகள் உண்டாகிறது, சில நன்மைகள் நடக்குது என்று சொல்லுகிறார்கள்ல. அதே போல் பைபிள் இருக்கு. பைபிளில் பலி செலுத்துவாங்க. கிறிஸ்துவத்தில் பலி செலுத்துவாங்களா? அப்படி இருக்குச்சா? ஒரு காலத்தில் இருந்துச்சு. 2000 முன்னுக்கு இயேசு முன்னுக்கு மேம் பைபிள் அப்படி தான். இட் வாஸ் லைக் தட். ஆடுகளும் மாடுகளும் பலி செலுத்துவார்கள். ஆனால் இயேசு சொல்றாரு, இதோ நான் பிரதான பலியாய் வருகிறேன், ஒரே தரம் பலியாய் வருகிறேன், கடைசி பலியாய் வருகிறேன். வெளியேற பெற்ற அவருடைய ரத்தத்தை நமக்காக பலியாய் கொடுத்து இன்னைக்கு அந்த ரத்தம் என்ன செய்தான்? நம்முடைய கழுவி நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி எடுத்துருதான். சுத்தமாக ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? கடவுளுடைய சகல நன்மையும் அந்த மனுஷன்
பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த வசனத்தை வாசிச்சோமே, என்ன சொல்லுது? என்னுக்குள் இருக்கிறவன் என்னை விசுவாசிப்பவன் மரித்தாலும் பிழைப்பான், செத்தால உயிரோட வருவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கைனா, இயேசு செத்து அடக்கம் பண்ணப்பட்டார், கல்லறையில் போட்டு மூட்டாங்க. அந்த நாட்கள்லாம் குகை எடுப்பாங்க, ஒரு கல்லறை மாதிரி எடுப்பாங்க, மூடிடுவாங்க. இப்போலாம் குழி தோன்றாங்களே, அப்போ குகை மாதிரி ஒரு கேவ் மூடிச்சிட்டாங்க. 3 நாள் கழிச்சு போய் பார்த்தா செத்த இயேசுவை காணோம். இந்த சரித்திரத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இயேசு படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னடான்னு பார்த்தா உயிரோடு வந்து நிற்கிறாரு. அப்போ தான் அன்று சொன்னது நிரூபிக்கப்பட்டது. இயேசு என்ன சொன்னார்னா, நான் இந்த பூமிக்கு வந்தது பாவத்தை ஜெயிக்கவும் மரணத்தை ஜெயிக்கவும். இல்லையா? மனுஷ வாழ்க்கையில் பாருங்க, ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கவே முடியாது. என்னது? வயசாகும், ரைட்டா? நல்லா 18 வயசு 20 வயசு நல்லா பலனாக இருப்போம். அப்படியே 50 தடவை ஸ்லோவாக ஆரம்பிச்சிருவோம். அப்படியே நல்லா துருந்துருவேன், அப்படி கொஞ்சம் அப்படியே இறங்கிடும். அப்போ அந்த நாட்களில் கடவுள் நம்மளை அவர் பக்கமாக கூட்டுக்கிறாரு. அந்த வயசாகிறத நம்ம யாரும் தடுக்க முடியாது. 2வது வியாதி, உடம்புல வியாதி வருதுல, சீக்கு வருது, அது இதுன்னு வருதுல. இடையில கோவிட் வந்து தாக்கிட்டு போயிடுச்சு பாருங்க, பூமியை சொல்லிட்டு விட்டு போயிடுச்சு. இப்போ யாரை கேட்டாலும் காய்ச்சல் சளின்றாங்க. ஆகுனா என்னப்பா அது? ஒரு காலத்தில் சளி காய்ச்சல் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். மாதம் விசிட்டர் மாதிரி விசிட் பண்ணிட்டு போகுது. அந்த நாட்கள்லேருந்து இப்போ ஒரு வைரஸ் அதிகமாகிடுச்சு போல. அப்போ இந்த வியாதியை தடுக்கவும் முடியல. 3வது என்ன? மரணம், சாவு எல்லாருக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு வந்த முழு இந்த பூமியில் இது 3ஐயும் ஒரு முடிச்சு கட்ட முடியாதான் வந்தார். ஆமென். வாய்ப்பு இருக்குதா? இருக்குது. கிறிஸ்துக்குள் ஒருவருக்கும் போது பலன் அடைகிறான். கிறிஸ்துக்குள் ஒருவருக்கு வியாதி நீங்குது. கிறிஸ்துக்குள் வரும்போது மரணம் ஜெயிக்கப்படுகிறது. மரணம் ஜெயிக்கப்படுறது சொல்றீங்களே, ஆனால் நம்ம அடக்காரதை நடத்துகிற மாதிரி என்ன புரியலையே. பாருங்க, ஃபோட்டோ, அழகான ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு போனவர் மீண்டும் திரும்பி வருவார். போனவர் மீண்டுமாய் உயிரோடு வரப்போகிறார். உயிரோடு எழும்பிட்டு வந்துட்டு 500 பேருக்கு முன்னு காட்சி கொடுத்தாரு. அப்புறம் மத்திய ஆகியத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொன்னாரு, நான் எப்படி போனோம் அதே மாதிரி திருப்பி வருவேன். அப்போ போயிட்டு அவர் வரும் பொழுது வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரம் 16, 17 இந்த 2 வசனங்களை வாசிங்க. இதுதான் இயேசுவை நம்பின அநேகருக்குள்ளதாக ஒரு பலனை கொடுக்கக்கூடிய, ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு சத்தத்தோடு கொண்டாட்டம். பாருங்க, ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடக்குது. நம்மளுக்கு ஒரு பெருநாள் அப்படி கொண்டாட்டம் மறக்க மாட்டோம். அந்த மாதிரி ட்ரம்பெட் இசை வாசிக்கிறாங்க, ஏஞ்சல்லாம் இறங்குறாங்க, ஆரவாரம் ஆர்ப்பாட்டமா இருக்குது. தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து எப்படி இறங்கி வருவாராம். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இதான் மேட்ரு, கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாவது, அடுத்த வசனமா, முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட என்னப்பா இது? இயேசு போனவர் திருப்பி வராராமா? கல்லறையில் போடப்பட்டவர்கள்லாம் கல்லறை திருப்பி திறக்குமா? அந்த இமேஜ் போடுமா? அழகான ஒரு போட்டோ போட்டுறீங்க. அந்த மாதிரி கல்லறைலாம் திறக்கிற மாதிரி கல்லறை திறக்கும், திருப்பி வெளியே வருவாங்களாம். என்னப்பா அது? கதை ரொம்ப நல்லா இருக்குதே, ஆனால் கதை மாதிரியே இருக்கு. எப்படி நம்புறது? சந்தைக்கு வருவார் அது நம்மளுக்கு. அந்த நாட்கள் இது ரொம்ப நம்பிக்கையோடு அவங்க காத்திருந்தாங்க, இது இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நமக்கு கர்த்தருக்குள்ளதை நம்பிக்கை உண்டு. ஏன்? வேதம் அதை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துக்குள் மரித்தால் மீண்டும் அவர் உயிரோடு எழும்புவான். காரணம், முதலாவது அவர் உயிரோடு எழும்பினார், நம்மளும் அவரை உயிரோடு எழுப்புகிறார். ஆனால் சில நேரத்தில் மனிதராகிய நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னாப்பா டிஸ்னி கத்துனோட இந்த கதை பயங்கரமாக இருக்குதே அப்படின்றப்ப நம்மளுக்கு தப்பு கிடையாதுங்களே, ஏன்னா நம்ம பார்த்தது இல்லைல்ல. ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா பைபிள் நாட்களில் இயேசு உயிரோடு எழும்பினார். மரித்த லாசரு அடக்கம் பண்ணப்பட்டு 4ஆம் நாள் உயிரோடு வெளியே வந்தான். இன்றைக்கும் சில ஆப்பிரிக்கா கண்டங்கள், சில கண்டங்களை பார்த்தா சத்தம் உயிரோடு எழுப்பி இருக்கிறார் ஆண்டவர். யூடியூப்ல எல்லாம் போய் பார்க்கலாம். இருந்தாலும் நம்புற மாதிரி இல்லையே. இந்த பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா
அப்போ நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த பைபிள் முழுதும் உண்மைதான் என்று சொல்லி. ஆமென். வேதத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான சொல்லப்பட்ட பூமியில் நடக்கும் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் நடந்து முடிஞ்சது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தெரியுதுன்னா இஸ்ரேல் தேசம் இந்த மிடில் ஈஸ்டில் ஓயாத யுத்தம், சண்டை 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 பைபிளில் போடப்பட்டது தான். வெளிப்படுத்தல் 13, 15, 16. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், ஒரு மிருகத்துடைய சொரூபம்னா ஒரு 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 பொம்மை இல்ல ஒரு சிலை இருக்குமா, அதுக்கு பேசத்தக்கதாகவும் பேசுறதுக்கு மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், வணங்காதவங்க அதை மதிக்காதவங்களை கொலை செய்யற மாதிரி மிருகத்தின் சொரூபத்திற்கு, அந்த சொரூபம் அதாவது அந்த பொம்மைக்கு இல்ல அந்த சிலைக்கு ஆவியை கொடுக்கும்படி, ஆவினா உயிர் கொடுக்கப்பட்டு அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. சத்துவம் கொடுக்கப்பட்டு பலன் கொடுக்கப்பட்டது. பலன் வந்துருச்சு. அது சிறியோர் பெரியோர், அது சின்னவங்க பெரியவங்க யாரா இருந்தாலும், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவான்கள் அவன் பணக்காரனோ தரித்திரர் அவன் ஏழையோ சுயாதீனர் அவன் ஃப்ரீயா இருந்தாலும் சரி, அடிமையான ஜெயில இருந்தாலும் சரி, இவர்கள் யாவரும் யாரா இருந்தாலும் சரிப்பா, தங்கள் வலது கைகளிலாவது, அவங்க வலது கையில நெற்றிகளிலாவது, நெத்திலையாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் ஒரு முத்திரை ஒரு சிம்போல் போடுவாங்களாம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதிநாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. கொல்லவும் விற்க முடியாக்கா வாங்கவும் விற்கவும் முடியாதான். இப்போ இன்னைக்கு பாருங்க, நான் அன்னைக்கு தாங்க ஒரு கொரியா கடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கடை ரூன்ஷீட் மாதிரி கொரியா கடை இருக்குது. இப்போ கொரியாவில் இருக்க ஒரு நொறுக்கு தீனிலாம் அங்கே கடையில் வைப்பான். நானும் போனேன். சரி எங்கள் மனைவியை கூட்டிக்கிட்டு போய் வாங்கி சாப்பிடலாம், ஏதாவது கொரியா சாப்பாடு சாப்பிடுவேன். கொரியாவுக்கு தான் போக முடியல, கொரியா கிடைக்காது போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நானும் போனேன். வாங்கிட்டு காசு எடுக்கலாம் தானே, நோ கேஷ் ஒன்லி வாலெட்டுன்ட்டான். அவன் எடுத்து நின்று டச் எண்களை பார்த்தா ஒரு வழி தான் இருக்குது. டக்குன்னு அப்பயே மெய் பேங்கை லாகின் பண்ணி 100 வழியை டாப் அப் பண்ணி அது ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டி அந்த ஆப்பில் போய் அதை அப்ரூவ் பண்ணி ஷபா ஒரு காலத்தில் ஒரு வழி நீட்டுனாக்கா லாலிபாப் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இப்போ இவன் கேட்குறத டாப் அப் பண்ணி QR கோட்டை ஸ்கேன், அது QR கோட் நாட் ஐடென்டிஃபைடு சொல்லி அது என்ன கேமரா கிட்ட தொடச்சிட்டு திருப்பியும் ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டு போகிறதுல ஷபான்னு ஆயிடுச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் டச் எண்களை எப்போவுமே அவர் 50லேருந்து வச்சுக்கிறேன். நான் எப்போ என்ன நடக்குன்னு தெரில, வாங்கவும் விற்கவும் முடியல டச் அண்ட் கோ இல்லாமல். இப்போ நிலைமை அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. பைபிள் சொல்லுது ஒரு நாள் வருமா, அந்த சின்னம் உங்கள் ஃபோனில் இருக்காது, கையில் இருக்குமா. எங்கே அந்த ஃபோட்டோ போடுங்கம்மா அந்த கையில் சின்னம். இப்போ யூஎஸில் ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. கையில் சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. அது ஊசி ஒரு அடி தான் உள்ளே குதிரும். சில நாட்டில் அந்த இருக்க அந்த ஃபோட்டோ அந்த டீட்டு ஸ்கேன் பண்ணால் காசு வெட்டிக்குது. அட நல்லா இருக்கே. இடையில ஷாப்பிங் மாலுக்குள்ளே பூந்தம் பாருங்க, மின் ஞாபகம் இருக்கா, நம்மளுக்கு அந்த கோவிட் வந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுவாங்க தலையில் வச்சு துப்பாக்கி வச்சுட்டு. என்னடா சொல்கிறான்னு பார்த்தா டெம்பரேச்சரான். இப்போ நியூரல் லிங்க்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, மூளையில் சிப்பு வைக்கிறாங்க தெரியுமா? காட்டுமா அந்த ஃபோட்டோவை. இப்போ நியூரல் லிங்க்னு ஒரு கம்பெனி, உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாகிய எலோன் மஸ்க், கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை. அவர் இப்போ என்ன பண்ணிருக்காரு, மூளைக்குள்ள ஒரு சிப்பு வைக்கிறாங்க. அதாவது காட்டுக்குமா அந்த ஆளை, அந்த ஒருத்தர் இருந்தார. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் உடம்புல பேரலைஸ்ட், நடக்க முடியல, படுத்து படுக்கையே இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு சிப்பை வச்சுட்டாங்க. இப்போ அந்த சிப்பை வச்சு நம்ம கம்ப்யூட்டர் பாய்க்கிறவங்க தெரியும், இந்த மவுஸ் நவுறு மாத்துறீங்களா, இந்த மவுஸ் நவுத்துவோம், அந்த எலி குட்டி எலி நவுத்துங்களே. இப்போ நீங்கள் கையை வைக்க வேணாம் கம்ப்யூட்டரில், அது யோசிச்சா அது நோரும், அது என்டர் மனசில் நினச்சா தட்டும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மூளை யோசிக்குது, கம்ப்யூட்டர் வேலை. அவர் பாருங்க செஸ்ஸில் அண்டிட்டு இருக்கிறாரு. எப்படி அவர் கை காலம் வேலை செய்யாது, பேரலைஸ்டு மேனு, படுத்தே இருந்து இப்படி யோசிக்கிற வேலை செய்யுது. எப்படி மூளையில் சிப்பு வேலை செய்யுது. அல்லேலூயா. பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு யோவான் பார்க்கும் பொழுது அந்த காட்சியை அவன் அவருக்கு புரியல. ஆமாம் தானேங்க, நீ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வாழ்க்கையில் தார்சன்னு வச்சுங்க, காட்டிலே வளர்ந்துட்டேன், பிறந்து வளர்ந்துட்டேன், திடீர்னு சிட்டிக்குள்ளே நின்று எடுத்து ஃபோனை காட்டினா எனக்கு என்ன தோணும்? இது என்னது, இது என்னமோ ஒரு அட்டை, அந்த அட்டையில் வெளிச்சம் வருது, அந்த அட்டைக்குள்ளே என்னமோ ஓடுது, அப்படி தானே சொல்லுவேன். இப்போ விஷயம் அந்த நம்ம அக்கா இருக்கிறாங்க, அவங்க பாருங்க சிரிக்கிறாங்க, எனக்கு ஃபோன் தெரியாதா, நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், டச் ஸ்க்ரீனை எடுத்து டச் பண்ணால் அப்படி திறங்க, இது டச் ஸ்க்ரீன் ஃபோன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. விஷயம் அவங்களுக்கு தெரியுது. பார்க்காதவங்க எப்படி இருக்கும்,
ஒரு பலகை வெளிச்சமா இருக்கு, அந்த பலகையில என்னமோ ஓடுது அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரிதான் திவ்ய வாக்கிய யோவான் இந்த காட்சியை ஆண்டவர் காட்டுற 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு அவன் பார்க்கும்போது சொரூபம், பொம்மைலாம் நடக்குது, பொம்மைலாம் நவுறுது, பொம்மைக்குள்ள உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அவன் சொல்றான்னா, அவன் வாழ்க்கையில ரோபோட்டை பார்த்தது கிடையாது. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்குறோமே, 2000 வருஷம் முன்னுக்கு பிறகு பார்க்குறோமே. எங்கே அது வீடியோ இருக்காது போடுங்க. இன்னைக்கு இப்போ நம்முடைய எலான் மஸ்க்கு டெஸ்லா கம்ப்யூட்டர் கம்பெனி தெரியும். எலக்ட்ரானிக் கார்ஸை உலகம் முழுக்க விற்பனை செய்து கொண்டு இருக்கிற இந்த கம்பெனி இந்த வருஷம் தான் அது இப்போ இந்த என்ன செய்யணும், இன்னும் ஒரு 2026 2027க்குள்ள எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் இந்த ரோபோட் இருக்கும். இனிமேல் நீங்கள் மேட்டுலாம் தேட வேண்டாம். கணவன்மார்களே நற்செய்தி உங்களுக்கு, மனைவிகளை தண்ணி கலக்குன்னு நீங்கள் கெஞ்ச வேண்டாம். இதுக்கப்புறம் நீங்கள் ரோபோட் போய் தண்ணி கலக்க 100 தடவை கலக்கிட்டு வராது. மனைவிகள்லாம் எச்சரிக்கை, உங்களுடைய சீட்டு காலியாக போகுது, கவனமாக இருந்திருக்குங்க. உங்களுக்கு போட்டியாக வரா சக்காலத்தையும் வரா, டெஸ்லா ரோபோட்டு வருது. நீ மருமக மாமியார் சண்டைலாம் ஒஞ்சி ரோபோட்டோ மனைவி சண்டை தான் வரப்போகுது. கணவர்கள் ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இப்போ இந்த ரோபோட்டை இப்போ போன மாதம்தான் பப்ளிக்காக இது நடந்து வருது பாருங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்பதாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொரூபம் நடந்து வரும், அதுக்கு உயிர் கொடுக்கப்படும், அது கொல்லும், அது அழிக்கும்ன்றாங்க. இன்னைக்கும் இந்த ரோபோட்டை வர்றதை குறித்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க. AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கு பேர். அதுக்கு ஒரு செயற்கை மூளை கொடுக்கப்பட்டிருக்கிறது விஞ்ஞான வீதியில். இன்னைக்கு சொல்றாங்க AI முதல்ல கண்டுபிடிச்ச சொல்றாரு, இது ரொம்ப புத்திசாலியாக வளர்ந்துகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்மளோட புத்திசாலி ஆயிரும், இது நம்மளை அடிமையாக்க போகுது. நம்ம என்ன பண்றோம்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மனித குலம் தன்னையே அழித்து கொண்டு வருகிறது என்று இவங்க சொல்றாங்க. 2000 வருஷம் முன்னுக்கு எழுந்து படிப்பு தெரியாத யோவானுக்கிட்ட கடவுள் அதை காட்டிட்டார். AI காலம் வரும், சொரூபம் வரும், அது கொத்தம் கொல்லுமா, அதோட சின்னனா வாங்க விற்கவும் முடியாது. இது இந்த வெளிப்படத்தில் வாசிச்சுமே, இது என்னத்துக்கு அடையாளமாக போடப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து வரும் நாட்களிலே இது தோன்றும். இயேசு மீண்டும் வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதுக்கு நான் இதை பேசியிருக்க முடியாது, 5 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் இதை சொல்லியிருக்க முடியாது, ஏன்னா அப்போ ரோபோட் ஒன்றும் வரல. ஆனால் இப்போ ரோபோட்டு இன்னும் 2 வருஷத்தில் $30,000. $30,000 நம்ம காசு எவ்வளோ வரும்? 120 லட்சம் வருமா? ஒரு சிவிக் காடி வாங்கி வீட்டுக்கு போடுற மாதிரி பப்ளிக் பேங்க் லோனை போட்டு ஒரு 1000 மாதம் கட்டி வீட்டுக்குள்ளே ரோபோட் உட்கார வச்சுக்கிட்டு தான் அது சார்ஜ் பண்ணிட்டு 20 மணி நேரம் வேலை செய்யும். ஆமாம் தானேங்க, மேட்டு வேலைக்கு ஆளை கூப்பிட்டாலே அவங்களும் 25 கட்டணுமாமே, பாஸ்போர்ட் அதெல்லாம் போட்டு டாக்குமெண்ட் பண்ணி மாதம் சம்பளம் கொடுக்குறது காட்டிலையும் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பசாமல் ஒரு 10,000 டெபாசிட் போட்டு மாதம் ஒரு 1000 கட்டிட்டா இது 20 வேலை செய்யும், இது பதிலுக்கு பேசாது, வேற சொல்கிறது அமைதியாக செய்யும் அப்படின்னு. இப்போ எல்லாம் இன்னும் 2-3 வருஷம் என்ன செய்ய போகிறாங்க? டெஸ்லா ரோபோட்டோட விளையாட போகிறாங்க பிள்ளைங்களாம். அல்லேலூயா. இது எதுக்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறதுக்கான அடையாளம். ஆண்டவர் எப்படி தம்முடைய வார்த்தையை நிரூபிக்கிறார்னா, பூமியில சுற்றி பார்த்தாலே தெரியும் அவர் சொன்னது நடக்குதுன்னு. அவர் சொன்ன மாதிரி சொரூபம் நம்ம மத்தியில் நடக்குதுன்னா, அவர் சொன்ன மாதிரி கையில் சின்னத்தை போடுறாங்கன்னா, அவர் சொன்ன மாதிரியே பிரெயினில் சிப்பை போடுறாங்கன்னா, அப்போ நான் நம்புகிறேன் அவர் சொன்ன மாதிரியே மரித்தோர் அவரோடு கூட உயிரோடு எழும்ப போகிறார்கள். அவருக்குள் நித்திரை அடைந்தவனுக்கு மரணம் இல்லை, அவனுக்கு என்றும் ஜீவன் உள்ளது. இயேசு மீண்டும் வருகிறார். இன்னைக்கு நம்ம அவரை எதிர்கொண்டு போகிறதுக்கு நம் ஆயத்தமாக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த ஆறுதலோடு, இந்த நம்பிக்கையோடு, இந்த எதிர்பார்ப்போடு ஆண்டவராகிய இயேசுவே அந்த இயேசு சிலுவையில் தொங்கும் போது இந்த பக்கமும் இந்த பக்கம் சிலுவையில் 2 பேர் தொங்கினானுங்களாம். அதில் ஒருத்தன் புத்திசாலி, ஒருத்தர் கொஞ்சம் முட்டாள். ஒருத்தர் சொன்னா உன்னையே காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்லி அச்சியமாக பேசி செத்துட்டான். ஆனால் இன்னொருத்தர் புத்திசாலி, அவன் பார்த்தான் இவர் சாதாரண ஆள் கிடையாது, இவர் வந்தார், அறுப்பு செஞ்சார், இவர் சொன்ன முறையில் நடக்குது, பேசாமல் இவர் காலில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷகுமாரனே நீ ஒரு ராஜ்யத்தோடு வரும்போதே என்னை நினைவு கூறுமே அப்படின்னு சொன்னா பாருங்க. ஏசு டக்குன்னு திரும்பி பார்த்து, நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டல, இன்னைக்கு நான் சொல்றேன், நாளை நீ என்னோட பரதேசில் இருப்பாய். அவரை நம்பினவர்கள் கெட்டு போவது கிடையாது, மறுஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
எல்லாரும் எழுந்த வண்ணமாக வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ராமசாமி ஐயாவுடைய வாழ்க்கைக்காக நாம நன்றி செலுத்துவோம். பிறகு நமக்கு ஆண்டவர் இந்த பூமியில வாழுகிறதுக்கான காலங்களை கொடுத்திருக்கிறார்ல, இந்த காலகட்டங்களுக்காக ஆண்டருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரைக்கும் இந்த பூமியில நமக்கு சில போராட்டங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கு, பலவீனம் வந்திருக்கு, வியாதி வந்திருக்கு, கொரோனா இருந்திருக்கு தான். ஆனாலும் கடவுள் நல்லவர். நம்ம இதுவரைக்கும் கிருபையாய் தாங்கினார் தானே. இந்த கடைசி நாட்கள் நமக்குன்னு வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்குள் வரும் பொழுது, இயேசுவே என்னை நினைவுக்கு வரும் என்று நாம் சொல்லுவோம் என்றால் நம்மளும் பிழைத்துக் கொள்வோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி இயேசு நோக்கி பார்ப்போம். பாருங்க, கண்களை மூடின வண்ணமாக கடவுள் நம்மகிட்ட பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீ உங்க பைபிள்ல நீங்க சொன்னவைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறீங்க, ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீங்க. என்ன நம்பிக்கை? மரண குறித்து நீ பயப்படாத, சாவை குறித்து நீ பயப்படாத. என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் அவன் மீண்டும் பிழைப்பான். Don't worry, even if you die you will live again. நீ சொன்னது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொண்டு வருகிறது. நிச்சயமா இயேசு சொன்னபடி 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த மாதிரி ரோபோட்லாம் நடக்கும் நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்கல. இப்போ என் கண்ணு முன்னுக்கு நடக்குது. அதே மாதிரி 2000 வருஷம் முன்னுக்கு சத்தவங்க உயிரோடு எழும்பி மேலே ஏறுவாங்கன்னு சொல்றதை யாரும் நம்ப முடியல. ஆனால் இது நடக்குதுன்னா அதுவும் நிச்சயமா நடக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்துகிறேன். அந்த நம்பிக்கை இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்து எங்களை இன்னைக்கு பலப்படுத்துகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இப்போ கூட நம்ம ஒரு பாவ மன்னிப்பு ஜபத்தை நம்ம ஏறெடுத்துக் கொள்ளலாம், தவறு கிடையாது. ஒரு நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு நமக்கு உறவில்லாமல் நம்ம வாழ்ந்துருப்போனா இன்னைக்கு கடவுள்கிட்ட ஒப்புரவாகும். நம்மளை படைச்ச தெய்வத்துக்கு காலில் விழுறது தவறே கிடையாதுங்க. எந்த மனுஷன் காலை விழுற நம்ம அவசியமே கிடையாது. ஆனால் நம்மளை படைத்த ஆண்டவர் முன்னுக்கா நம்மளை தாழ்த்திடணும். நம்மளை படைத்த ஆண்டவர் முன்னுக்கா நம்மளை ஹம்பிள் பண்ணிடணும். நம்மளை படைத்த கடவுள் முன்னுக்கு நம்ம காலில் விழுந்துடணும். தெய்வமே என்னை நினைவு கூறும். எவ்வளோ தவறுகள் மீது நம்மளும் செஞ்சிருக்கலாம், ஆனால் அது நம்மளுக்கும் கடவுளுக்கும் பிரிவினை கொண்டு வர வேண்டாமே. ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மையாக ஒப்பு கொடுத்து ஆண்டோட ஒரு பாவ மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுகிறீங்க, அவருடைய இரக்கத்தை அந்த சிலுவையில் தொங்கின வரை கேட்டுக்கொள்ளுகிறீர்கள். ஒருவேளை நல்ல தருணமாக இருக்கும், ஒரு நல்ல நேரம், நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் அவரிடத்தில் மீண்டுமாய் நீங்கள் ஒப்புரவாகும்படியாக, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பொதுவான ஒரு ஜெபத்தை மாத்திரம் நான் செய்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த ஜெபம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு என்னோடு கூட நீங்கள் ஜெபிங்க. இயேசு உங்களுக்கு கிருபைகளை பாராட்டுவாராக. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சாயல படைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற இயேசு ரத்தம் எங்களை பாவங்களை கழுவுதாமே, எங்களை விடுவிக்கிறதாமே. உச்சன் தலைந்து உள்ளங்கால் வரையும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய பாவங்கள் மீறலை கர்த்தர் கழுவி எங்களுக்கு கிருபையை பாராட்டுங்க. இன்னும் இந்த பூமியில இருக்கிற கொஞ்ச காலம் நாங்கள் வாழ போகும் பொழுது மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஒருத்தர் நேசித்து, ஒருத்தருக்குள்ள பகைகள் கசப்புகளாக இல்லாதபடிக்கு யாவரையும் மன்னித்து, யாவரையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய், நிம்மதியை, ஆரோக்கியமாய் வாழ வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ கிருபையை பாராட்டுவீராக. உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மகிமை நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா.
இதுவரைக்கும் நாங்க கேனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கோம் சொன்னா நீங்க இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்க ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்க செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்க பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்க திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியா நீங்க தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்க எங்கள் ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.